ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரவை பணியாரம் எப்படி பண்ணணும்னு செஞ்சு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு ரவை, அதே 100 கிராம் அளவுக்கு மைதா, 100 கிராம் அளவுக்கு ஜீனி, மூணுமே ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். மூணையும் ஒன்றா போட்டே ஊற வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ரவை போட்டுக்கிறேன், மைதா சேர்த்துக்கிறேன், ஜீனி போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி இருந்தால் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பொடி இல்லாதனால இடித்தது சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணியாக ஆயிரும், பணியாரம் நல்லா வராது. ஜீனியும் மெல்ட் ஆகி தண்ணி வரும், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும், ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். இதை 2 மணி நேரம் மூடி போட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் எப்படி சுடன்னு செஞ்சு காட்டுறேன். கண்டிப்பாக ஊற வைக்கணும். ஊற வச்சு சுட்டால் தான் ரவை நல்லா சாஃப்டாகி நல்லாயிருக்கும் பணியாரம். அதனால் இப்போ ஊற வச்சுக்கலாம். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா புஷ்ஷுன்னு வரும் பணியாரம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா ரவை பணியாரம் நல்லா புஷ்ஷுன்னு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் பணியாரம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக லைட்டாக போட்டு பார்த்தேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 3/4 அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பக்கமாக அப்படியே விடுங்க. மாவு போட்ட உடனே இந்த மாதிரி மேலே புஷ்ஷுன்னு வரணும், அப்போ தான் கரெக்டான பதம். கீழே அந்த வடைச்சட்டியில் பிடிச்சிக்கிடுச்சுன்னா லைட்டாக 2 ஸ்பூன் மைதா மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். தண்ணி சேர்க்கும் போது மட்டும் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஒட்டாமல் புஷ்ஷுன்னு வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. தண்ணி சேர்க்கும் போது கவனமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரவை பணியாரம் சூப்பராக வரும். மூணு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரவை பணியாரத்தை யூடியூப்பில் தான் இந்த ரெசிபியை பார்த்தேன். பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சுன்னு ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்துச்சு. ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துச்சு. எனக்கு எதுவுமே ஃபஸ்ட் டைம் நல்லா வராது. இது சூப்பராக வந்துச்சு. அதுலேருந்து இது அடிக்கடி செஞ்சுப்பேன். அதனால் ஈஸியாக இருக்கனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், ரவை பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். தேங்க்யூ.